ஓம் அகத்தீசாய நம. 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 ஒவ்வொரு நாளும் பேசி வருகின்ற கருத்துகள் எனக்கு ஒரு சந்தேகம். நாம் சொல்லுகின்ற கருத்து உண்மையிலேயே மக்கள் அறியாமை நீக்கக்கூடியதா அல்லது மூடத்தனத்திலே மூழ்கடிக்கக்கூடியதா என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நாங்கள் இப்போ இந்த சங்கம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 21 ஆண்டு 2 மாதம் ஆகுது. அன்று இருந்து ஆசான் அகத்தீசனை நான் பூஜை செய்து வந்திருக்கிறேன். நான் வெறும் காளி மாறிய கும்பலில் செத்து பிறக்கின்ற தேவ துதிப்போருக்கு முத்திதான் நிலையினார். செத்து இறந்து பிறப்போம். நாங்கள்லாம் ஒரு சமாளில் இருக்கிறவன் வந்து எங்கள் குருனான்னு சொல்லுவோம். அப்படியேப்பா சிரிப்போம். நாங்கள் அங்கேருந்தே கேட்போம், இந்த சமாளி இருக்க யாருன்னு கேட்போம். மடையம்பார். மடையனா இல்லை, சுத்தம் மடையனார். அவனுக்கு ஞானின்னு தெரியும். அவன் சொல்லியிருப்பான், இவன் ஞானின்னு. ஞானி ஞானி என்றுரைக்கு நாய்கள் கூடினார். யாரா ஞானினா? ஞானியை வணங்குகிறவன் ஞானியாவன்னா. நாங்கள் எங்கள் முன் செய்த நல்வினை காரணமாக ஆசான் அகத்தீசனையும் திருமூலத்தேவனையும் கரூர் முனிவரையும் போகமகாதிசையும் பூஜிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவன் உணர்த்தினான் சுத்த ஆன்மீகம் எதுன்னு கேட்டான். சுத்த ஆன்மீகம் என்று சொன்னால் ஒவ்வொரு பொழுதும் மற்றவருக்கு பயனுள்ளவனாக வாழ வேண்டும் என்று அர்த்தம். அல்லது மற்றவனுக்கு வாழுவதற்கட்டும் நம்ம சேர்ந்த குடும்பத்தில் உள்ளவர்களால் மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும். அப்போது அது ஆசான உணர்த்த எது ஆன்மீகம்னா, என்ற செயல்பாடுகள் பேச்சுக்கள் பிறருக்கு நன்மை தரக்கூடிய இருக்குமேனா அது ஆன்மீகம். என்ற பேச்சுக்கள் அத்தனையும் வஞ்சனையும் பொய்யும் புரட்டும் பூசலும் இருந்தால் அது ஆன்மீகம் இல்லை, அராச்சகம்னா. இது யார் உணர்த்துவான்னா? ஆசான் அகத்தீசன் உணர்த்த வேண்டும். போக மகாரிஷியும் புஜட மகரிஷியும் உணர்த்த வேண்டும். நான் வணங்கக்கூடிய ஆசான் தெளிவான ஆசான், மும்மலத்தை வென்றவன், வஞ்சனையற்றவன், பெருமைக்குரிய ஆசான், எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவன். அதனால் அவனை வணங்கினா உண்மையை உணர்த்தினான். சொன்னோம், ஆசானை ஞானிகளை வணங்கலாம், நன்மை வரலாம் என்று. நான் அறிந்த உண்மை என அனுபவத்தை சொன்னோம். ஆரம்ப காலத்திலிருந்து 1976 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து அதுக்கு முன்னே ஆசான் அகத்தீசனை பூஜை செய்திருக்கிறோம். சிறுதை வழிபாட்டில் நாங்கள் ஈடுபட்டதில்லை. அது அப்படி ஒரு துரதிர்ஷ்டமான எண்ணங்களுக்கு தோன்றியதில்லை. ஆக முன் செய்த நல்வினை காரணமாக ஞான ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன் போன்ற ஞானிகளுக்கு தொண்டு செய்தனால பெறுதற்கரிய அந்த பேர் கிடைத்திருது, ஞானிகளை வணங்கி வாசி பெற வேண்டும் என்று. ஆகவே அதனுடைய சாரம் சொன்னோம், மக்கள் மத்தியில் சொன்னோம். இவர்களை வணங்குங்கள், ஆசி பெறுங்கள். இவரை வணங்கி வறுமையை தீர்த்து கொள்ளுங்கள், இவரை வணங்கி செல்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆரம்பத்திலிருந்தே ஆசான் அகத்தீசனை போற்றி பேசி வந்தோம். அது அவர்களுடைய ஆட்சியால் அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆசானை புகழ்ந்து பேசினோம். நாங்கள் தெளிவான கொள்கை கடைபிடிக்க வாய்ப்பு தந்தது. அதோடைய விளைவு நாங்கள் சொன்ன கருத்துக்கள் மக்கள் சமுதாயத்துக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. அதுவும் ஆசான் ஆசினார். அது என்ன ஆசை? அப்படியானா தினம் ரொம்ப லகுவாக, அல்லல் படாமல், கஷ்டப்படாமல் லகுவாக பூஜை செய்கிற முறை சொன்னோம். இது இந்த ஆசான் தலைவன் இறங்கியிருக்கான். இப்போ இதில் புரிஞ்சுக்கணும், நாங்கள் நினைக்கும்போது இங்கே நாங்கள் நினைத்தால் அந்த வினாடி என்ன விஷயம், உனக்கு என்ன குறைன்னு கேட்பான். அவ்வளவு ஆற்றல் உண்டு. என்ன வேணும் உனக்கு, எதை பற்றி நீ சிந்திக்கிறன்னா, உன்னை பற்றி சிந்திக்க வாய்ப்பு கொடுத்தால் போதும், வேற எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ யார் என்று உணர்கின்ற அறிவு எனக்கு வந்தது. உன் ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி உன்னை கேட்பது என்று அந்த அறிவு எனக்கு நீ தந்திருக்கிறாய். உன்னை எப்படி வணங்குது எனக்கு தெரியும். எப்படி வணங்குன்னு கேட்டான். உன் திருவடியை வணங்கும் போது அடியனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு ஒன்று வேணும் என்று உன் திருவடியை பற்றி கேட்டிருக்கிறோம். உன்னை வணங்குவதற்கு வாய்ப்பு தர என்று கேட்டிருக்கிறோம். நீ மரணமில்லா பெருவாழ்வு பெற்றிருக்கின்ற அந்த பேர உண்மையை நான் உறிந்து கொண்டேன். ஆக உன் திருவடியை பற்றவன் கேட்டிருக்கிறோம். அதை மறவாது பற்றி கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அறியாமை என்று சொல்லப்பட்ட இருள் எங்களை நீங்க வேணும்னு கேட்டிருக்கிறோம். ஆகவே அந்த அது போன்ற வேண்டுகோளை ஆசானை கேட்டிருக்கிறோம். என்ன வேணும்னு கேட்டோம்.
உன் ஆசையை பெற்றுக்கொள்வது போதும் உங்களுக்கு, வேறு எனக்கு ஒன்றும் தேவையில்லை. உன் திருவடியை பற்றி பூஜை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதுவே பெரும் பேரென்று நினைக்கின்றேன். அதுக்கு வாய்ப்பு தர ஒன்று ஆசானை கேட்டேன், அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறான். அதன் விளைவு, அதனுடைய விளைவு தான் இந்த பூஜை முறையை மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, பெறுதற்கு நிறைய இருக்கணும் ஆசான் திருவடினா. அது விளைவுகள் நாங்கள் சொன்ன கருத்துக்கள் சற்று கடுமையாக இருந்தாலும் அந்த சொற்கள் அது பிறவிப்பு நீக்கும் மருந்தாக இருக்கும்னா. இன்சொலால் ஈரம் மலைப்பறி திலவம் செம்பொருள் கண்டார் வைத்தேன். செம்பொருள் எதுனா ஞானிகளை அறிந்து கொள்வதே செம்பொருள், செவ்விய பொருள். ஞானிகளை ஞானியை உணர்ந்து திருவடியை பற்றி கொடுக்கின்ற அறிவு எதுவோ அதான் செம்பொருள், அதான் உண்மையான அறிவு, அதான் போட்டதற்கு அறிவுன்னு சொன்னான். அதான் உண்மையான ஆன்மீக. அதை பற்றினோம். ஆக ஞானிகளை வணங்குவதுன்ற சாதாரண விஷயம் இல்லை, புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்தால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும், இல்லைன்னா அதிலே சுற்றி கிடப்பான். கேட்குவது எதை கேட்குங்கிற அதுவும் ஆசான உணர்த்தினான். என்ன கேட்குன்னா, இனி பெறவாதிருக்கு அருள் செய்யணும்னா. இனி பெறவாதிருக்கு அருள் செய்யணும், அதுக்கு என்ன கொள்கை கடைப்பிடிக்கணும்னா, தத்துவம் 96 தான் கசடரை கற்றுக்கொள்ளணும்னா. சின்ன விஷயம் இல்லை. அதுக்கு ஆன்மா ஜெயம் பெறணும்னா, ஆன்மா ஜெயம் பெறணும். ஆன்மா ஜெயம் பெறணும். ஆன்மான்னா ஓடுகின்ற காற்று, வெளியே இருக்கின்ற காற்று பரமாத்மா, உள்ளே இருக்கின்ற காற்று ஜீவாத்மா. இரண்டையும் கலந்தாதான் இனி மரணமில்லா பெருவாள் பெறலாம்னு சொல்லியிருக்கிறான். அது எப்போ பெறணும்? வெளி ஓடி வெளியே சேர்ந்தால் வசுவாச்சு, விரோத சத்தர், அதெல்லாம் விரோதாவாச்சுன்னா. வெளிக்காற்றும் உள்காற்றும் சேர்ந்து விட்டால் அவர் பகை இருக்க முடியாது, இருந்தாலும் செயல்பட முடியாதுன்னா. அதான் வெளியோட வெளி சென்றால் வஸ்துவாச்சு, விரோத சட்டெல்லாம் விரோதா வச்சுனா உடைச்சி துட்டு கொண்டு விடுவான். ஆனால் இவருடைய ஆற்றல் வெளிப்பட முடியும், வெளியே தெரியாது, அவருடைய தன்மை என்னன்னு தெரியாது. ஆகவே அந்த வாய்ப்பு நம் முதுபெரும் தலைவன் ஞானிகள் எதை வேணாலும் செய்வார். 8 மலைகளும் பிறந்தால் எடுத்தெறிவோம், இந்த நாள் உலகத்தை இங்கே காட்டுவோம். தூணை சிறு துரும்பாக தோண்டிடச் செய்வோம், துரும்பை பெரும் தூணாக தோண்டிடச் செய்வோம். தூணை துரும்பாகவும் துரும்பை தூணாகவும் செய்ய வல்லம் என்று எழுகடலையும் கொடுத்தியா அப்பமிடுவோம். இப்போ விட்ட ஆசானை தேர்ந்தெடுத்து பூஜை செய்வதே செம்பொருள்னு சொன்னோம். அதான் செம்மையான அறிவு, சிறப்பறிவு. அந்த அறிவு ஆசா முன் ஜென்மத்தை செய்த புண்ணியத்தாலும் பூஜையை பலத்தாலும் புண்ணியத்தாலும் அறுபடத்தாலும் கிடைத்த அந்த பேராற்றல் என்ன, நான் வெளியோட வெளி சேர்த்தல், ஆன்ம ஜெயம். ஓடுகின்ற காற்றை நிறுத்தி அது புறமத்தை செலுத்தி வைத்தால் அதனுடைய இயல்பு, அது உறங்கார ரீங்காரம் கேட்கும் தன்மை உள்ளது. ஆக அதெல்லாம் தலைவன் ஆசியால் பெற்றது அந்த பேரறிவு. இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கு. 26/4/89 அந்த வாசி வசப்பட்டது. அன்று அமாவாசை. அமாவாசை என்று வாசி வசப்பட்டதுனாலே அது என்ன செய்தது, உடலில் இருக்கிற மாசுகள் எல்லாம் வேரோடு அறுத்து விட்டது. உடல் மாசு நீங்கினால் உயிர் மாசு நீங்கன்னு சொல்லுவான். உடல் மாசு மட்டுமல்ல, அன்றாட செய்கின்ற கபத்தையும் அறுக்கக்கூடிய வல்லமை கிடைத்த அந்த வாசி வசப்பட்டதுனாலே. வாசி வசப்பட்ட மக்கள் வாசி மட்டும் வசப்படாத ஆசானும் உள்ளே சேர்ந்து விடுவான். சேர்ந்து என்ன செய்வான், தொட்டதெல்லாம் தொடங்க செய்வான். கெட்டுவிட முடியாது, தொட்டது தொடங்கும், அனைத்தும் நடக்கும். அவர்கள் மட்டுமல்ல, அவர் சார்ந்தவர்களுக்கும் நடக்கும். அவர் சார்ந்தவர்கள் பல ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தால் கிடைத்தது பெரும் பேராகும். ஓங்கார்கள் சார்ந்திருப்பது சின்ன விஷயம் அல்ல, பல சோதனைகள் தாங்கி வெற்றி பெற வேண்டும். ஆகவே அந்த வாய்ப்பு வாசி வசப்பட்டதனால் ஆசி பெற்றோம், ஆன்ம ஜெயம் பெற்றுக்கிறோம். அதை வச்சு கேட்கல, வாசி வசப்பட்டது சின்ன விஷயம் அல்ல. உருகி தியானம் செய்தனால் பல ஆண்டுகள் பூஜை செய்ததன் காரணமாக அந்த வாய்ப்பு கிடைத்தது. அது அன்பர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி கேட்கணும், ஆசானே அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிவக்க வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய பரிவக்க வேண்டும், முன் வைத்த காலை பின் வைக்க தீரவன் கேட்கணும். யாரை கேட்கணும்னா, எல்லா மனிதர்களையும் எல்லாம் பஞ்சமா பாவிகளும் ஞானியாக்கும் ஆற்றல் பெற்ற ஆசான் அகத்தீசனை கேட்டறிய வேண்டும். அடியனுக்கு ஞான சித்திக்கணும், அதுக்குரிய அறிவும் பரிவு. அடியன் மனமாகி அற்றுவிட வேண்டும், அதுக்கு நீர் அருள் செய்யணும். அடியன் முன் செய்த வினைகள் எனக்கு அறியாமையும் காமத்தையும் வஞ்சனையும் பொறிவு நடக்க முடியாத ஒரு போலிதனம் என்ன இருக்குன்னா, அதெல்லாம் உடைத்து இருக்கின்ற வல்லமை கேட்க வேண்டும். அடியன் மனமாகி அற்ற வேண்டும். சின்ன விஷயம் அல்ல மனமாகி அற்றது. உடல் மாசு நீங்காமல், உடல் மாகி நீங்காமல், மனமாகி நீங்காது. திருவள்ளுவர் துணை இல்லாமல் அந்த வாய்ப்பு கிடைக்காது. கேட்டு பெறலாம், அழுதால் பெறலான்னு சொல்லுவாங்க. கேட்டால் கிடைக்க அந்த வாய்ப்பு கிடைக்கணும். ராமலிங்க சாமி இப்படி சொல்லவில்லை. ஆன்மஜயம் பெறுவதற்கு உபாயம் ஒன்றே சொன்னார். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நீங்கள் தினம் பூஜை செய்தால் இந்த வாய்ப்பை உருகி தியானம் செய்னார். நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றலும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து.
எப்படி அவர் அருள் பெற்றிருக்கிறான்னு பார்க்கணும். ஞானிகள் அத்தனை பேரும் இப்படி தான் பெற்றிருக்க உருகுங்கின்ற அளவுக்கு எப்படி உருகவேன்னு கேட்டான். உன்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொண்டேன். உன் திருவடியை பற்றுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் கேட்டு கேட்டு பெற்றதாக வந்த உருக்கத்தன்மை. உருகும் உருக்குதல் எப்படின்னா நெருங்க நெருங்க உருக்கும் தன்மை, உருகும் தன்மை. உருக்கு போன்ற மனம் உருக வேண்டுமென்றால் உருகிக்கு தியானம் செய்யணும்னா நம்ம கேட்டால் உடனே அருள் செய்யக்கூடிய ஆசானாய் பார்த்து கேட்கணும். அதுதான் ஞானிகளாக. ஆக உருகி உருகி கேட்டால் இந்த வாய்ப்பு கிடைக்கும். முன் செய்த வினை விடுமோன்னா ஒரு அடி ஒரு படி ஒரு ஜானியர்னால் ஒரு முழம் கீழே சறுக்குன்னு சொல்லுவார். தக்க ஆசான் துணை இல்லாமல் முடியாது. இங்கே பந்தவாசம் சூழ்ந்து கொள்ளும். அப்படியே பந்தவாசம் சொல்லிவிட்டால் வறுமை சூழும். அப்படி வறுமை நீங்கினால் பகை சூழும். அப்படியே பகை விலகினால் அறியாமை சூழும். அறியாமை நீங்க முயற்சித்தால் முன் செய்த வினைகள் வந்து சூழ்ந்து கொள்ளும். ஆகவே வினை வெல்லுகின்ற மார்க்கம் ஆசான் திருவடியை ஆசான் ஞாபகத்தை சொல்லுதான். அவன் வினையை பொடியாக்கும் வல்லமை ஞானிகளுக்கு உண்டு. அதான் தான் என்ற கொடும்பாவம் தீர்க்கும் ஆசான். பாசம் அந்த கொடும் பாவம் தீராமல் ஒருவனுக்கு சிறப்பறிவே வராதுன்னா, பாவம் தீராமல் ஒருவனுக்கு வைராக்கியம் வராதுன்னா சின்ன விஷயம் இல்லை. என்ன பந்தபாசத்திலிருந்து விடுபடுனா சாதாரண விஷயம் இல்லை. பந்தபாசத்திலிருந்து விடுபடுவதும் அது மட்டுமல்ல, அறுசுவை ஒழித்து வெற்றி கொண்டது அது சின்ன விஷயம் அல்ல. இதெல்லாம் ஆசான் திருவருள் துணை இருக்க வேண்டும். அப்போ ஆரம்ப காலத்திலிருந்து ஒருவன் சொல்லியிருக்க வேண்டும். முன் செய்த வினை நல்வினை காரணமாக பூஜையின் காரணமாக எனக்கு உணர்த்தப்பட்டது சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கருத்தெல்லாம் பூஜை செய்து ஆசி பெறுங்கள், ஞானியை வணங்குங்கள், ஞானியாகலாம். ஞானியை வணங்குங்கள் அறியாமை தீரும், ஞானியை வணங்குங்கள் செல்வநிலை பெருகும், ஞானியை வணங்குங்கள் நோய் தீரும், ஞானியை வணங்குங்கள் குடும்ப சிறக்கும் சொல்லியிருக்கிறோம். அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனாலும் பேசப்பட்ட கருத்துக்கள் மற்றவரை அறியாமல் தான் சொன்னா. அதான் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லினான். பாவம் இருள் அறியாமை. ஒன்றை பற்றி அறிய முடியாத பலகன்கள் அறியாமை இருள். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லினான் வள்ளுவ பெருமான். வள்ளுவ பெருமான் அறியாமையை பொடியாக்கியவன். தூக்கங்கெடுத்தான் சொங்கொடுத்தான் என்னுடைய ஏக்கம் தவித்தான் இருளறுத்தான் ஆக்கமிக தந்தான் என இந்த தந்தையே என்று அழைக்க வந்தான் அப்பன் மகிழ்ந்தனர். தூக்கங்கெடுத்தான் சோங்கொடுத்தான், அது பெரிய மர்மம். தூக்கங்கெடுத்தான் சோங்கொடுத்தான் என்னுடைய ஏக்கம் தவிர்த்து இருளறுத்தான், இருள் அறுக்க வேண்டும். அல்லவை தேய அறம்பிறகும் நல்லவை நாடி இனிய சொல்லினான். ஆக நாங்கள் சொல்லுகின்ற கருத்து வன் சொற்களா இருந்தாலும் அது இன்சொற்களா. இன்சொலால் ஈரம் மலைப்படிற்றளவம் செம்பொருள் கண்டார் வாய் சொன்னான். ஆகவே இந்த கருத்துகள் அத்தனையும் நாம் சொன்ன கருத்துக்கள் மனித வர்க்கத்துக்கு ஒரு மாமருந்தாக இருந்ததுன்னா நாங்கள் கருத்தில் நாங்கள் முன்னே பல நூல்களை ஆசானாசியில் கற்றிருக்கிறோம். முன் ஜென்மத்தில் செய்த வாசனை முறை இல்லைன்னா நூலறிவு நமக்கு எடுபடாது. நுண்ணிய நூல் பெற கற்பினும் மட்டும்தான் உண்மை அறிவுனா நம்ம பாடுபட்டது அளவுக்கு தான் அறிவு வேலை செய்யணும். பூஜை செய்தோம், ஆசி பெற்றிருக்கிறோம். சிறுமையில் நீங்கிய சொற்கள், சிறுமையில் நீங்கிய சொல். சிறுமைன்னா அறியாமை உண்டு உணது, அவனுக்கும் தெரியாது. அவன் வாழ் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பான். சிறுமையில் நீங்கிய சொற்கள் நான் வள்ளுவன். ஒரு கருத்துக்கள் அது பேரின்பத்தை வழிகாட்டக்கூடியதாக இருக்கணும், அது மடையனாக்காத மாதிரி இருக்கணும்னா சிறுமையில் நீங்கிய சொற்கள் மறுமையும் இன்மையும் இன்பந்தோன்னா. ஆகவே திருவடியை பற்றியதால் கிடைத்த பேரறிவு. அது நாங்கள் சொன்ன கருத்துக்கள் மக்கள் சமுதாயத்துக்கு மிக வரப்பிரசாதமாக இருந்திருக்கணும். காணாதான் காட்டுவான் தான் காணான். உண்மை பொருள் அறியாதவன் என்ன செய்வான், ஊரெல்லாம் அழைத்து சொல்வான், இப்போ உபதேசம் செய்வான். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானான் தான் கண்டவர் நான் வள்ளுவ பெருமான். நாம் ஒன்று கற்றிருக்கோம் என்றால் ஆசான் அகத்தீசனுடைய ஆசி தான். நாம் ஒன்று உணர்ந்திருக்கோம் என்றால் அது ஆசான் உணர்தல் தான். இந்த துறை சொல்லிக் கொடுப்பதல்ல, மெய் உணர்தல்னா. மெய் உணர்தான் உண்மையை உணர்துன்னு அர்த்தம். பெரிய வார்த்தை. எப்போ உணர்வான்னு கேட்டான். எல்லாவற்றையும் அறிந்து வென்றவன், மும்மலத்தை வென்றவன், முதல்வன், தலைவன். அவனை ஆசான் அகத்தீசனை பூஜை செய்தால் உண்மையை உணர்த்துவான். மெய் உணர்தல், மெய் அறிதல்னு சொன்னான். மெய் அறிதல் அல்ல இது. மெய் அறிதல் மற்றவன் சொல்ல வேண்டும். மெய் உணர்தல் என்பது தானே ஆசான் திருவடியை பற்றி பற்றி உருக 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 உணர்த்தக்கூடிய ஒன்று தான் மெய் உணர்தல்னு சொல்லியிருக்கிறான். ஆகவே திருவருள் துணை கொண்டு இதனால் வரும் பேசியிருக்கிறோம். சொல்லிய கருத்துக்கள் மக்கள் சமுதாயத்துக்கு ஒரு மாமருந்தாக இருந்திருக்கு. அவ்வப்போது ஏற்படுகின்ற சந்தேகத்தை ஆசான் மூலம் கேட்டு தெரிந்து கொள்வோம். நாங்கள் உத்தரவு கேட்டு தெரிந்து கொண்டாலும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் நூல் பார்த்துருக்கிறோம். நேற்று பேசப்பட்ட கருத்துக்கள் நேற்று சொன்னோம்.
நம்ம பேசிக்கின்ற கருத்துக்கள் நியாயமானதா, அது நமது பாதிக்குமா, அது தொண்டர்களுக்கு மூடத்தனத்தை உண்டாக்குமா, நம்ம போகின்ற பாதை சரியா தப்பா என்று எங்களுக்கு தெரிந்தாலும் அன்பர்களுக்கு தெரியும் என்பதற்காக நூல் பார்க்க சொன்னோம். அதோடைய இந்த காலை 7:30 மணிக்கு பார்த்த நூலை அன்பர் மோர் செட்டியார் அவர்கள் வாசிப்பார். அகத்தியர் துணை 21/11/97. அன்பின் தத்துவமே அரங்கா போற்றி, அவதார இறையருளே அரசா போற்றி, இன்பத்தை அளிக்கவல்ல தேசிகா போற்றி, ஈடெல்லா பரம்பொருளே போற்றி போற்றி. அகத்தீசன் வந்து குடிலாசானை வணங்கி நூல் சொல்வதாக இருக்கு. என்ன காரணம்? ஆயிரத்துக்கு மாத்திர உரிவுடைமை பெற்று ஆசான் வெளிப்பட முடியாது. நம்ம மூலமாக கருத்தை சொல்லணும். அப்போ நாங்கள் அவங்க வந்து அறிந்த உண்மையை நம்மோடு உணர்வோடு உணர்ச்சியுடன் நம்ம சார்ந்திருந்து சொல்வார்கள். அப்போ சார்ந்திருந்து சொல்லுவதனால நம்மளை வணங்கிய நூல் சொல்லுவது போல் இருக்கு. போற்றிடுவோம் முன் திருத்தால் வணங்கி போற்றி, புகண்டிடுவோம் ஆசிபாகம் இதன் காலம்தான், உற்றதொரு உன் செயல்கள் அனைத்திற்கும் உயர்வான ஆசி உண்டு கும்பன் வாக்கு. உயர்வான ஆசி உண்டு. நம்ம பேசுகின்ற கருத்தில் நியாயம் என்றும் அதுக்கு ஆசி உண்டு. அப்போ அது என்ன ஆசான் என்ன சொல்கிறார்? அவர்கள் இத்தனை ஆற்றல் இருந்த போதிலும் நேரடியாக வந்து சொல்ல முடியாது, நம்ம மூலமாக சொல்லணும். ஆகவே இந்த சன்மார்க்க சங்க இந்த அன்பர்களை விட்டு ஒன்று செய்ய முடியும். அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு புகுந்து பேசுகிறார். அடுத்தது, உற்றதொரு உன் செயல்கள் அனைத்திற்கும் உயர்வான ஆசி உண்டு கும்பன் வாக்கு, வாக்கினால் அகிலமதை ஆட்சி செய்வாய், வரம் தந்தால் மக்களுக்கு மகிழ்ச்சி தானே. வாக்கு என்பது ஆசான் கொடுத்த அருள் வாக்கு. அது என்ன வாக்குன்னா, சும்மா இருன்னா பிரிய மருமது, சும்மா இருக்க சுகம் சொன்னான். சும்மா இருப்பதுவே சுட்டட்ட பூர்ணம் என்று எம்மால் அறிதல் எளிதோ பராவரண. சும்மா இருந்த. அப்போ சும்மா இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. இடகளையும் பெண்களையும் சேர்த்து பொறுமத்தை நிறுத்தி வைத்து அதை பற்றி சிந்திப்பது, அதான் சும்மா இருக்குன்னா. அதுக்கப்புறம் வேலை இல்லை, அதான் சும்மா இருக்கு, அதான் அருள்வாக்கு. அந்த வாய்ப்பு யாரு கிடைக்குன்னா, ஆசான் ஆசி பெற்ற மக்கள் தான் கிடைக்கும். காசாசி உள்ளவருக்கு ஞானம் இல்லைன்னா. அதான் செம்மான் மகளை திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு அற சொல்ல என்றாலுமே அம்மா பொருள் அந்த சும்மா இருக்கக்கூடிய வாக்கு. ஆக அவர் அந்த வாசி வசப்பட்ட மக்கள் சும்மா மோன நிலை என்றும் சும்மாயத்திலாகிய ரகசியத்தை அறிந்த மக்கள் மேற்கொள்ளுகின்ற செயல்பாடுகள்லாம் கடவுள் செயல்களாகவே இருக்கும். இந்த ஓங்கார அகத்திய சன்மாக சங்கம் மேற்கொண்ட செயல்கள் அத்தனையும் வஞ்சனையற்று புனிதமானது, போற்றுதற்குரியது, யாராலும் கலங்கப்படுத்த முடியாது, மிகப்பெரிய வல்லமை உள்ளது. அது அந்த செயல் உயர்ந்த செயல், அதை போராட்டம். அதான் சொன்னார், அனைத்து செயல்களும் உற்றதொரு உன் செயல்கள் அனைத்திற்கும் உயர்வான ஆசையுண்டு கும்பன் பாக்கு. என்ன செயல்? நம்மகிட்ட பொருள் வந்து என்ன செய்வோம்னா, அது அந்த நம்மகிட்ட வருகின்ற பொருளெல்லாம் மதம் கொண்ட யானை போல் நாட்டு மக்களுக்கு வீசி எறிவோம். இந்த அறிவு எல்லாருக்கும் வராது, தலைவன் ஆசி உள்ள மக்களுக்கு தான் வரும், நம்ம தொண்டர்களுக்கு வரும். அது அதனால தான் எல்லாம் உயர்ந்த செயல்னா, வருகின்ற பொருளாதாரத்தை நாட்டு மக்கள் கல்வி அதுவும் வகுத்து தொகுத்து நாட்டு மக்கள் செய்கிறோம். அந்த செயல்பாடுகள் ஆசான் கொடுத்த சிறப்பறிவாகவும் பொருளும் கொடுத்தான், அருளும் கொடுத்தான், வகுத்து செய்யக்கூடிய தொண்டரையும் தந்தான் செயல்பாடு உயர்வாக இருக்குது, அதுக்கு ஆசி இருக்குன்னு சொல்கிறார். அடுத்தது, வாக்கினால் அகிலமதை ஆட்சி செய்வாய், வரம் தந்தால் மக்களுக்கு மகிழ்ச்சி தானே. வாக்கு என்பது இதுதான வாக்கு. என்ன வாக்குன்னா, இந்த சும்மா இரு என்ற அந்த அருள் வாக்கு பெற்றிருக்கிறோம். ஒரு மொழியை பழமொழிக்கு இடம் கொடுக்கும், அந்த ஒரு மொழியை மலமொழிக்கும் ஒழிக்கும் என்று உரைத்த ஒரு மொழியை மலையலுக்கு மற்ற மொழியெல்லாம் கோடின்றி வற்றாடல் கொள்கை தோக்கணும். அந்த ஒரு மொழி என்பது தான் சும்மா இருப்பது. அந்த வாக்கு தான் ஆசான் நமக்கு கொடுத்துருக்கான். வாசி வசப்பட்டதால் கிடைத்த பெரும் பேராகும். நாம் இந்த உலகத்தை ஆளக்கூடிய தகுதி இந்த ஒரே ஒரு சொல்லால் தான், சும்மா இருன்னு சொல்கிறது. அது ஞானிகள் ஆசையில் நம்மளுக்கு கிடைத்திருக்கு. நம்ம அன்பர்கள் துணை இருக்கிறார்கள். மேற்கொண்ட செயல்பாடு சிறப்பாக இருக்கும். ஞானிகளுடைய ஒப்பு உயர்வற்ற சிறப்பான ஆசி இருக்குன்னு சொல்கிறார். முக்தி தரும் அருமுகனே நீதான் அப்பா, மும்மலத்தை வென்றதொரு யோகியே வாழ்க. முக்தி தரக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டுன்னா, ஆசான் அகத்தீசனுக்கு உண்டு. ஆசான் அகத்தீசனை பூஜை செய்யும் வாய்ப்பு இருப்பதனாலே நமக்கும் அந்த வாய்ப்பு உண்டு. நமக்கும் அந்த வாய்ப்பு உண்டு. நமக்கும் அந்த வாய்ப்பு உண்டுன்னா என்ன காரணம்னா, திருவருள் துணை கொண்டு ஒருவன் நிலை உயர்த்துவோம்.
அவன் உருகி தொண்டு செய்தால் மும்மலத்தையும் பொடியாக்குவோம். மேலும் மேலும் நமக்கு தொண்டு செய்தால் அவன் பாவத்தை எல்லாம் பொடியாக்குவோம். மேலும் மேலும் தொண்டு செய்தால் பகையெல்லாம் உடைத்தெறிவோம். மேலும் மேலும் தொண்டு செய்தால் செல்வத்தை பெருக்குவோம். மேலும் மேலும் தொண்டு செய்தால் உடல் ஆரோக்கியத்தை தருவோம். மேலும் மேலும் தொண்டு செய்தால் முத்தியை தருவோம். அந்த வல்லமை குடிலாசானுக்கு உண்டு, ஞானிகள் ஆசியால். ஆறுமுகனும் நாம இருந்தான். அன்றே சொன்னோம், குடிலாசானை நீர் ஞான பண்டிதனை நினைக்க வேண்டும், புஜன மகரிஷியை நினைக்க வேண்டும், அகத்தீசனை நினைக்க சொன்னோம். காரணம், அந்த சொல்லு நோக்கம் என்பதால் அன்பு கொண்டு நாம் மேற்கொள்ளுங்கள் அறப்பணிகளுக்கு தொண்டு செய்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறுவி. ஆனால் குடிலாசானை சாதாரண நலிந்தவன் மெலிந்தவன் நினைக்க வேண்டாம். இப்போ ஏற்பட்டுக்கிற நிலைவு புறவுடம்பு வீழ்ச்சிக்காக, அகோடம்பு ஆக்கத்திற்காக புறவுடம்பு வீழ்ச்சி அடையுது. குடிலாசானை ஞான பண்டிதன் நினைக்க வேண்டும், புஜன மகரிஷியை நினைக்க வேண்டும், அகத்தீசனை நினைக்க வேண்டும் சொன்ன நோக்கம் ஆசான் அதை வெளிப்படுத்துகிறார். முத்தி தரும் வல்லமை எங்களுக்கு உண்டு. இது அகந்தை அல்ல, ஆசான் கிருபையால் சொல்லப்படுகின்ற ஒரு சொற்கள். வாக்கு பெற்றவன் நான், சும்மா இரு என்ற ரகசியத்தை பெற்றவன், சும்மா இரு என்ற அந்த மோனநிலை அறிந்தவன், சும்மா இருக்கக்கூடிய ஓங்கார சக்தி அறிந்தவன். ஆகவே குடிலாசான் ஞான பண்டிதன் ஒன்றுதான். முத்தியை தரக்கூடிய வல்லமை எங்களுக்கு உண்டு. மோன நிலையும் தருவோம், முத்தியும் தருவோம், பகைமை ஒழிப்போம், செல்வத்தை பெருக்குவோம், விரும்பியெல்லாம் செய்வோம், எதையும் செய்வோம். ஆக இதில் நோக்கம், பேசுவதன் நோக்கம் குடிலாசான் மேற்கொண்ட செயல்பாடுகள், குடிலாசான் வகுக்கின்ற பாதைகள், அவன் தவசி என்பது அறிவதற்காகவே பேசப்படும். அகந்தையா நிற்க வேண்டாம். முக்தி தரும் அருமுகனே நீதானப்பா, மும்மலத்தை வென்றதொரு யோகியே வாழ்க. யோகிகள் தான் மும்மலத்தை வெல்ல முடியும். யோகினா என்ன மூச்சு காட்ட அடக்கிறதா? அதெல்லாம் அது வாசிப்பால தான். வாசி பழக்கம் அறிய வேணும், மற்ற மண்டல வீடுகள் கட்ட வேணும். நாசி வழி கொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாரடி வாழைப்புனா வாசி வசப்பட்டால் மும்மலம் தானே போகுது. பசியற்ற நிலை வாசி வசப்பட்டால் கணையிலேறும், கணையிலேறினால் அசுத்த தேகம் நீங்கும், அசுத்த தேகம்னா மும்மலம் அற்று போகும், மும்மலம் அற்று போனால் ஒளி உடம்பாகும், ஒளி உடம்பாச்சுன்னா அவனுக்கு நகரே கிடையாதுண்ணா. யோகினி செயற்கரிய செயலை செய்வீர், உமக்கு நிகர் உலகில் ஏது வணங்குவோமே. யோகம் உண்டு. அது என்ன சொல்றார்? மும்மலத்தை வெல்லுகின்றவன் அவன் யோகி தான். எல்லா செயலும் அவனால் செய்ய முடியும். மும்மலத்தை சாதாரண விஷயம் அல்ல. மும்மலத்தை வென்றது ஒரு யோகினி, வென்றதொரு யோகியே வாழ்க. யோகினி செயற்கரிய செயலை செய்வீர். எப்போ செயற்கரிய செயல் அப்படின்னு கேட்டான். துறையூர் மக்கள் மட்டுமல்ல, இந்த திருச்சி மாவட்டம்ல, தமிழ்நாடுல, இந்தியாவில் யாரும் செய்ய முடியாது. தினமும் செய்யணும் அல்லவா? அன்பர் கூட்டம் வரணும் அல்லவா? அப்போ தொண்டை மதிக்கக்கூடிய அறிவும் அதுக்கு தேவையான பொருளும் தொண்டு செய்ய அவர்களுக்குள்ள வினைத்திருக்காங்க. அந்த வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அந்த வார்த்தை பயன்படுத்த அடுத்தது படிக்கும். யோகினி செயற்கரிய செயலை செய்வீர், உமக்கு நிகர் உலகில் ஏது வணங்குவோமே. நம்ம என்ன காரணம்? எனக்கு நிகர் இல்லைன்னு சொல்ற. எப்படி என்ன வாசி வசப்பட்ட நிலை சராசரி மனுஷன் நான் ஒன்னாயிடுவோம். நல்லது தான். வயசு ஆக ஆக ஈலை இரும்புன்னு சூழக்கூடிய இந்த உடம்பு வயசு ஆக ஆக இரும்பினும், அதான் சொன்னான், உருக்கு போன்ற உடம்பை பெறலாமா? அதனால சொன்னார். இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது யோகினி செயற்கரிய செயலை செய்வீர், உமக்கு நிகர் உலகில் ஏது வணங்குவோமே. ஆமாம், எங்களுக்கு வாசி வட்ட வசப்பட்டதுனால தானே இவ்வளோ துணிச்சல் வந்துச்சு. நாங்கள் எங்கள் பேச்செல்லாம் பார்த்தா ரொம்ப அப்படியே ஒரு ராங்கு மாதிரி இல்லை. தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தருவதுக்காக பேசுகிறோம். எங்களுக்கு நிகர் இல்லை. என்ன காரணம்னா, யாராலும் மும்மலத்தை வெல்ல முடியாது, முதுமையை வெல்ல முடியாது. எங்களுக்கு முதுமையை உடச்செஞ்சு போடுவோம். என் வாசி வசப்பட்டவனே அணுகுண்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. AK-47 எங்களுக்கு விளையாட்டு போல மாதிரி செய்வோம். நேருக்கு நேர் சுட்டாலும் சரி. இப்போ இல்லை, இப்போ சுட முடியாது. இதுக்கு பிறகு சுட முடியாது. அவன் கொலைக்கருவியாக இருந்தாலும் சரி, அணுகுண்டாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய ஆயுதம் இருந்தாலும் சரி, எங்களுக்கு காகிதம் மாதிரின்னு சொல்லுவோம். எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போதைக்கு எங்களுக்கு பார்வை மந்தமாக இருப்பது நான் குற்றம் இல்லை. ஞானக்கண் ஊனக்கண் போனால் ஞானக்கண் இல்லை. ஆகவே எங்களுக்கு நகர் நாங்களே தான். இது பேசுவது அகந்தையில். எனக்கு நகன் நானே, இதுக்கு நகரே கிடையாதுண்ணா. காரணம் என்ன? ஆற்றல் பொருந்திய ஞானவாள், பெருதற்கரிய திரேகத்தை பெற்றிருக்கிறோம். யாராலும் பெற முடியாத அந்த ஆற்றல் நமக்கு உண்டு. எனக்கு நகர் நான் தான். என்ன காரணம்? திருவடியை தினம் பூஜை செய்ததாலும் வஞ்சனையற்ற வாழ்தான் வஞ்சனையற்ற தான் சொன்னார். நாட்டத்தை பற்றி நடுவணி சேர்ந்தவருக்கு வாட்டங்கள் எதுக்கடி கொதுமன, வஞ்சகம் மற்றும் வழிதனை கண்டவருக்கு சஞ்சலம் எதுக்கடினார். வழியை அறிந்தவரும் நாட்டத்தை பெற்றவர்கள். ஆகவே எங்களுக்கு நிகர் நாங்கள் தான். வாசி வசப்பட்டதுனாலே, ஞானி உள்ளே இருப்பதனால இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. அன்பர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. அன்பர்கள் சார்ந்திருந்து தொண்டு செய்யலாம். ஏமாற்றத்துக்கு இடமில்லை. தொட்டது தொடங்கும்.
எதை வேணாலும் செய்யலாம் தொண்டர்கள். அடுத்தது, உமக்கு நிகர் உலகில் ஏது வணங்குவோமே, யோகம் உண்டு உன்னடியை பற்றுபவர்க்கு. இப்போ என்பால் அன்பு கொள்கின்ற மக்களுக்கு அவர் ஞானம் உண்டு, யோகம் உண்டு, யோகத்தை பற்றி அறிகின்ற வாய்ப்பு கிடைக்கும். யோகம் உண்டு உன்னடியை பற்றுபவர்க்கு, உபதேசம் அடைந்தபடி நடப்பவர்க்கு குறையேது ஆசை உண்டு. உபதேசம் என்பதே என்னையா, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் 5 நிமிஷம் நாமத்தை சொல்லு, வாய்ப்பு இருந்தால் சொல்லு, இல்லாட்டி போய் லாரி பஸ்ஸில் வாகனத்துக்கு போது நாமத்தை சொல்லணும். இந்த தான் உபதேசம். அந்த வாய்ப்பு தானே செஞ்சாவே போதும், அவர்கள் ஞான சக்தி அடையவும் வாய்ப்பு இருக்குது. நாங்களாம் ஒன்றும் வலிச்சு ஊற்றில்லை, ரொம்ப அல்லலே படலை, ரொம்ப சிரமம் இல்லாமல் இருந்தான். ஏன்னா பேட்டை தவும் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை களியை வழி விட்டு ஞானியை வணங்கவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது, நாளும் நீ அளிக்கும் உபதேசங்கள் தடை நீங்கி மக்கள் வளர் உயர்வதற்கே. ஆமாம், நாங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் தடைகள் உடைத்தெறியும். தடைகள் பேச்சு இருக்காது, அவருக்கே தெரியாது. அவருடைய பிரச்சனைகள் அவர்கள் தெரியாமையே உடைத்தெறியப்படும். தடைகள் வளர்த்து தடைகள் நீங்கும். அடுத்தது, தான் அளிக்கும் தெய்வீக மொழிகளப்பா. இந்த மொழி தெய்வீக மொழி தான், தலைவனை அறிமுகப்படுத்தது தெய்வீக மொழி தான். அடுத்தது, அப்பன் நீ மக்களுக்கு கருணை செய்வாய், அன்னதனில் குறையுண்டோ சரிதானப்பா. என்ன சொன்னார்? அப்பன் நீ மக்களுக்கு கருணை செய்வாய். தொண்டர்களுக்கு நம்ம தொண்டர்களுக்கு கருணை காட்ட வேண்டிய கடமை இருக்குது. அவர்கள் நெறியோடு அவங்க தெரியும். எனக்கு ஒவ்வொரு தொண்டரையும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு யார் என்ன விஷயம் கேட்டுக்குவோம். அவர் கேட்ட மாதிரி எங்களால் செய்ய முடியும், வழி இருக்குது. அவர் விரும்பினால் அவருக்கு நல்வழி காட்டுவோம். அடுத்தது, அன்னதனில் குறையுண்டோ சரிதானப்பா, ஒப்பில்லா உன் வாக்கு இறையோன் வாக்கு, உரைத்தபடி நடப்பவருக்கு பேரின்பம் தான். ஆமாம், நாங்கள் சொன்னபடி நடந்தால் நிச்சயம் பேரின்பம்டா. இப்போ ஆசானம் வந்திருக்கார். இப்போ இந்த நூல் படிக்கிறதுக்கு முன்னே வந்தது புஜன மகரிஷி, இப்போ வந்து அகத்தீசர். இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆசானை வணங்கி வந்தால் நிச்சயம் அவருக்கு மோச்சலாகவும் உண்டு. இப்படியே சொல்லணும். அடியனுக்கு ஞான சித்திக்கணும், அதுக்குரிய அறிவு முன்னேஸ்வருக்கு மனமாய் கேட்டணும், மஞ்சனை ஏற்றணும், திருவடியை பெற்றணும், நீதான் அருள் செய்யணும், கேட்கறதா தான் உபதேசம். இதை சொல்லிக்கிட்டே வந்தால் நிச்சயம் அந்த இடத்துக்கு வந்துடுவான். இதை சொல்லனாக்க ஒன்றும் இல்லைங்க, அது வைராக்கியமே இல்லாமல் போய்டும். செத்தாலும் வைத்தறி பின்ன வாங்காத தீரமொன்றல் புரினார் மஸ்தான் சொல்லுவார். இன்பம்தான் தொடர்ந்து நடக்க வாழ்வில் கிட்டும், இன்னலதும் அகன்றுவிடும் ஆசை உண்டு. நன்மைதானே தாங்கள் செய்த அறச்செயல்கள். அது தாங்கள்ங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை. என்ன காரணம்? ஏன் எங்களெல்லாம் புகழன்னு கேட்டு, உங்களை விட்டால் வேறு ஆள் இல்லை. மற்றவன் பொருள் உதவி செஞ்சாக்கா அவன் பாதி பாக்கெட்டை வச்சா மீதி வெளியிட்டுருவான், பாவி ஆகிடுவான். நாங்கள் பொருள் உதவி செய்தால் அவனை நரக தள்ளிடுவோம். ஆனால் அகத்திய சன்மாத சங்க குடிலாசானுக்கும் குடியில் தொண்டர்களுக்கும் பொருள் உதவி செஞ்சால் நரகத்துக்கு போக மாட்டான். அதனால தான் தாங்கள்ங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை. ஒரு ஆசான் மும்மலத்தை வென்ற முதல்வனும் கேட்டதெல்லாம் தரக்கூடிய வல்லமை உள்ளவனும் அண்டத்தை பொடியாக்கும் ஆற்றல் பெற்ற ஆசான் அகத்தீசன் நம்மை தாங்கள்னு சொல்கிற ஒரு நோக்கம். நாம் பாவியாகலை. ஆசான் கொடுத்த பொருளாதாரத்தை நாட்டு மக்களுக்கு வீசெறிஞ்சிருக்கிறோம். அது இந்த வல்லமை அது போன்ற ஒரு தலை சிறந்த பண்பு இருப்பதாக தான் தாங்கள் செய்த நல்ல காரியம் சொல்கிறார். அடுத்தது, நன்மைதானே தாங்கள் செய்த அறச்செயல்கள் நானிலத்தில் செயற்கரிய செயல்தானப்பா. இப்போ இந்த செயலெலாம் யாரும் செய்ய முடியாது. சும்மா சின்ன விஷயம் இல்லை. 108ன்னு போயிட்டு 531 திருமணம் செஞ்சு அப்போவே வியப்பு அடைக்கிறான். இப்போ மறுபடியும் சொல்லியிருக்கோம் 1008ன்னு. இது சின்ன விஷயம் இல்லை. 1008 திருமணம் ஆசான் ஆட்சியில் செய்வோம். அது நம்ம இப்போ சொல்கிற வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு 1000 திருமணம் தடையெல்லாம் நடக்கும். அதுக்கேற்ற தேவையான பொருளுதவி செய்யணும். அதுக்கு 1008 குடம், 1008 குத்துவிளக்கு, அதுக்குள்ள அரிசி, 1008 சேலை, 1008 ரவிக்கு, 1008 துண்டு, 1008 வேஷ்டி, 1008 சட்டை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். இதே தடை இல்லாமல் வந்து சேரணும். அது மட்டும் இல்லை, தம்பதிகளை வந்து சேரணும்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்லுவான்? இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு சொல்லுவான். நடக்குமான்னு சொன்னால் அவங்க போய் கேட்டால் சும்மா கடன் சும்மா வர போது செத்து போன்றார். அவன் நட்டமான போரம் எடுத்து கிடக்காங்க. உண்மையான தொண்டனாக இருந்தால் மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்போ அதனால் இல்லைப்பா, ஞானிகள் ஆட்சி உள்ளவர்கள் நிச்சயம் நடக்குமா. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாக்கா அவன் தான் சொன்னதெல்லாம் போனவுடனே சொல்லுவார். அவன் இந்த இதெல்லாம் இவனுக்கு தேவையில்லாத செயல் செஞ்சுட்டு இருக்கிறான். இவன் வந்து நாளைக்கு கடன் சுமையில் சாத்து கடன் சுமையில் மன ஒடிஞ்சு அங்கே மூலையில் நின்று கொண்டார். நட்டம் அவங்களுக்கு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கணும். ஆகவே நாம் இப்போ மேற்கொடுக்கின்ற இந்த செயல் மட்டும் இல்லை, இனி எதை மேற்கொண்டாலும் சரி. ஆனால் பெண்ணாக்குன்னு சொல்லக்கூடாது, பெண்ணை ஆணாக்குன்னு சொல்லக்கூடாது. மரணத்தை வெல்லுவோம் என்று மரணத்தை தவிர்ப்போம், இறந்தவனை எழுப்புன்னு சொல்லக்கூடாது. அது இறந்தவனை எழுப்புங்கிறது சாதாரண அர்த்தம் இல்லை. எவன் ஒருத்தன் மடையனா எவன் அறியாமலனா அவன் செத்தவனுக்கு ஒப்பனது. அவனுக்கு தெளிவான பாதை காட்டினா அன்னிருந்து பிறந்தவனு அர்த்தம். அதான் இறந்தவன் எழுப்புது. அதுதான் வேற ஒன்று போய் எத்தவனை எழுப்புன்ற அவசியம் இல்லை. இருக்கிறவன் வந்தால் போதும், செத்தவன் ஊருக்கு போனால் போட்டணும். ஆகவே இப்போ என்ன சொல்றீங்க? அப்பனே இதன் வரையில் பேசிய மொழிகள் அனைத்துமே சரி என்போம் ஆசி உண்டு. அதுக்கு நம்ம பேசின மொழிகள் அத்தனையும் சிறந்த மொழிகள் தான். அதுக்கு ஆசி இருக்குது. அடுத்தது,
தப்பில்லா மொழிகளப்பா தங்கமப்பா. அந்த மொழிகள் தப்பு இருக்காது, அதில் அந்த சொன்ன சொற்கள் தப்பு இல்லை. என்ன காரணம், நம்மால் நமது பேச்சு கருத்தை கேட்டவர்கள், நமது கொள்கையும் கோட்பாடுகளும் கருத்துக்களும் மக்கள் சமுதாயத்துக்கு ஒரு மாமருந்தை தவிர அது மூடத்தனத்தை அறியாமல் உண்டு பண்ணாது. அதை தங்கம்னா என்னென்ன, உடம்பை தங்கமாக்கக்கூடிய கருத்து நம்ம சொல்லியிருக்கோம். அதான் தங்கங்கிற வார்த்தை பயன்படுத்தாது. தப்பில்லா மொழிகளப்பா தங்கமப்பா, தயாநிதியே இறையருளே வாழ்க வாழ்க. வருமக்கள் அறியாமை அனைத்தும் நீங்க, ஊழ் நீங்க எண்ணுகின்ற கருத்தையாவும் உபதேசம் அளித்திடவே வேண்டி நிற்போம். அறியாமை நீங்கவும் இப்போ நம்ம சில சந்தர்ப்பத்தில் ஏதாவது பேசியிருப்போம், ஆசானை கேட்பேன், நான் இப்போ சொன்ன வார்த்தையில் பிரச்சனை வரும், அவங்க நான் பிரச்சனை பண்ணுறேன், நீ வாழே பாருங்க. அப்போ நாங்கள் சொன்னதில் இப்போ பேசுவதெல்லாம் ஆசான் திருவுருள் தான். நம்ம என்ன அது அந்த அளவுக்கு கல்வி இருக்குது, சொல்லுகின்ற கருத்தெல்லாம் நியாயமானது தான், உயர்ந்தது தான், அடுத்தது அறியாமத்தை நீக்கக்கூடியது அடுத்தது. ஊழ் நீங்க எண்ணுகின்ற கருத்தை யாவும் உபதேசம் அளித்திடவே வேண்டி நிற்போம். நிற்போமே அருள் வாக்கு கும்பன் வாக்கு, நிலமதனில் பிழையில்லா தேவன் வாக்கு. பற்றறுத்த துறவினி பேசும் மொழிகள். பற்றறுத்த துறவினா முடிஞ்சுக்கணும். மும்மலத்தை வென்ற வல்லமை, மும்மலத்தை வென்று விட்டோம், ஆக மனமாகி அற்றி விட்டோம். மனமாகி அற்றதான் மும்மலை வென்றதுன்னு அர்த்தம். புற உடம்பு வீழ்ந்தாவே மும்மலை அற்று போச்சுன்னு அர்த்தம். ஆக இது காமதேக நீங்கி விட்டது, கசடு அற்றதுன்னா, கசடற கற்றல் அர்த்தது. பற்றறுத்த துறவினி பேசும் மொழிகள் பிழையில்லா அருள் மொழிகள், உண்மை மொழிகள். அதான் பிற குற்றமே இல்லாத மொழிகள், அதான் உண்மை மொழிகள். அடுத்தது உண்மைதனை பேசுகின்ற உத்தமன் நீயே, உயர்வான உன்னடியை வாழ்த்துவோமே. அது இப்போ நாங்கள் கிட்ட பொருள் வந்து என்ன செய்வோம், அது பொய் சொல்ல மாட்டோம். திரவியத்தின் பயனாதே எடையவே என்ன மாட்டான்னு பிரம்மமுனி சொல்லுவார். நாங்கள் காசு வந்தானே பொய் சொல்லணும், தேவையில்லை எங்களுக்கு. காமம் இருந்தானே வஞ்சனுக்கு அது இல்லை. ஜாதி வரி எது பழி வாங்க நினச்சானே வஞ்சனுக்கு வஞ்சனை இல்லாதது, காசு ஆட்சி இல்லாதது, அறியாமல் இல்லாதுன்னா இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே என்ன சொன்னார் இப்போ, உண்மைதனை பேசுகின்ற உத்தமன் நீயே, உயர்வான உன்னடியை வாழ்த்துவோம். அது உண்மை யார் பேசுவான், யாரும் பேச மாட்டான். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பக்தன் கூட காசாசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் காமம் இல்லாமல் இருக்குமாண்ணா, இல்லவே இருக்காது. பக்தனாக இருப்பான், காமம் இல்லாமல் இருப்பானா, சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அதெல்லாம் புண்ணியவான்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். காமதேகம் நீங்கினால் அவன் கடவுள். அது புண்ணியவான்கள், அளவில்லாத புண்ணியவான்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். பொருள் பற்றி இல்லைன்னா அது மிகப்பெரிய வல்லமை, சாதாரண விஷயம் இல்லை. கோடிக்கணக்கான பொருள் இருந்தாலும் குப்பை போல் நினைப்பதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஆசான் கொடுத்த அறிவு தான். ஆக காசாசை இல்லை, பொய் இல்லை, காமம் இல்லை, வஞ்சனை இல்லை, காமதேகம் நீங்கியது, பொருள் பற்றி நீங்கியதுன்னா இந்த ரெண்டும் நம்ம யார் ஒருத்தன் கிடைக்குதோ அதெல்லாம் புண்ணியம் செய்த மக்களாகும். அதனால தான் இந்த வார்த்தை என்ன சொல்கிறார் கடைசி, உண்மைதானே பேசுகின்ற உத்தமன் நீங்க. நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம், நாங்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் வேணையா காசு ஆசி இருந்தானே போய் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆகவே இது ஆசான் கொடுத்த அறிவு, சாதாரண விஷயம் இல்லை. அவன் கொடுத்த பொருள், அவன் கொடுத்த அறிவு, அவன் கொடுத்த செயல், அவன் கொடுத்த தொண்டர்கள், அவன் கொடுத்த வாய்ப்புகள். ஆகவே பொய் இருக்கா, உண்மையை தான் பேசுவோம். குடியரசான் பேசினால் அது உண்மை இருக்கும். அடுத்தது உண்மைதானே பேசுகின்ற உத்தமன் நீயே, உயர்வான உன்னடியை வாழ்த்துவோமே. நன்மை பல அறம் சிறக்க ஆசி அளிப்போம். நானிலத்தில் சகஸ்திரநாம மனவிழாக்கள், விழாக்களதும் சிறப்படை ஆசை உண்டு. வருமுலகில் இதற்குரிய தனங்களுக்கும் காலமதில் ஆசையதை அளிப்போம். இப்பவும் பணம் இருக்கு, முன்னையே எல்லாம் திட்டமிட்டு கொஞ்சம் பணம் சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க, அது இருக்கு நம்மகிட்ட. ஆகவே எந்த காசாக தான் நாட்டு மக்களுக்கு அது அந்த காலத்தையும் பணம் வரும், இப்பவும் பணம் வரும், எதை கேட்டாலும் செய்வோம். 1000 திருமணங்கிறது நம்மளுக்கெல்லாம் ஞானிகள் ஆசி பெற்ற மக்களுக்கெல்லாம் போகிற போக்கில் செய்வோம். மக்கள் வரணும், இப்போ 1000ன்னு சொல்கிறோம், மணமக்கள் வரணும், வரல நம்ம என்ன செய்வோம். அதுக்காக நாங்கள் மூளையை உட்காந்துருக்க மாட்டோம். நான் சொன்னையா விளம்பரப்படுத்தினா கையில் காசும் இருக்குது, ஞானிகள் ஆசி இருக்குது, வரல நான் போட்டு போகிறோம். அதுக்காக ஒரு கடுகளவும் சிந்திக்க மாட்டோம், முடியலன்றோம் வந்துடும். ஆகவே 1008 நடக்கலாம், 1100 நடக்கலாம், 700 நடக்கலாம், அதை பற்றி நாங்கள் கவலையே பட மாட்டோம். வந்தால் செய்யலாம், இல்லாட்டி போடான்னு போடும். ஆக என்ன இப்போ 1000 சொன்னீங்க, என்னாச்சுன்னா நாங்கள் என்ன இப்போ என்ன கேஸாக போட்டு போடான்னு போவோம். எங்களுக்கு முடிஞ்சால் செய்வேன், அதுக்கு வரல, நாங்கள் கையில் காசு இருக்குது, ஆசையில் மணமக்கள் வரல அப்படின்னு போனோம், வந்தால் செய்வோம், இல்லாட்டி விட்டுருன்னு அர்த்தம். எதையும் யாரும் கேள்வி கேட்கறதுக்கு நாங்கள் நம்மளை பயணப்படுத்துறதுக்காக நாங்கள் சோர்வடைய மாட்டோம். அந்த வல்லமை ஆசான் கொடுத்ததாக. அடுத்தது நானிலத்தில் சகஸ்திரநாம மனவிழாக்கள்,
விழாக்களதும் சிறப்படைய ஆசை உண்டு. அந்த விழாக்கள் சகசரநாமம் என்பது 1000 திருமணங்கள். அதுக்கு அது தடையில்லாமல் நடத்த ஆசை உண்டு. தேவையான பொருள் கிட்டத்தட்ட பொருள் தானே வரும். இப்போ இந்த 1000 திருமணம் எங்கள் இப்போ ஞானிகளுடைய செயல்பாட்டில் ஒரு நயா பைசா மாதிரி. சின்னையா 50 லட்சம். ஆமாம், எங்களுக்கு நயா பைசா அது ஒரு பைசாவுக்கு ஒப்பானது. இந்த 50 லட்சம் தேவையான பொருளை ஆசான் குவிப்பான். அது எங்களுக்கு நயா பைசா ஒரு பைசாவுக்கு நகரனா. அப்போ பார்த்துக்கணும், அதை அவ்வளோ வல்லமை இந்த துறைக்கு உண்டு. எல்லாம் ஞானிகள் இறங்கிடுவாங்க. என்ன ஒரு வார்த்தை கேட்கணும், இந்த வருகின்ற சித்ரா பண்ணுவென்று 1000 திருமணம் தடையலாமல் எடுத்த நீ எனக்கு அருள் செய்யணும்ப்பா, நீ தான் அருள் செய்யணும் கேட்டுக்கிட்டா இந்த வாய்ப்பு இருக்கும். கேட்கனா போடான்னு போடுவோம். ஆகவே எதையும் செய்யும் வல்லமை சத்திய சன்மாக சங்க ஆசானுக்கும் தொண்டர்களுக்கும் உண்டு. 1008 5000 செய்வோம். அதெல்லாம் ஞானிகளோட ஆசை நடக்கும். அடுத்தது மறுமுலையில் இதற்குரிய தனங்களுக்கும் காலமதில் ஆசியதை அளிப்போம் அப்பா. காலமதி இப்பவும் இருக்கு, கொஞ்சம் செட்டாட்ட கொடுத்து வச்சிருக்கோம். வருங்காலத்து இன்னும் வரலாம். தெரிஞ்சு எங்கே தான் சொல்லுமே 50,000 திருமணத்தை நயா பைசா மாதிரி எங்களுக்கு அதில் வர்ற பொருள் எங்களுக்கு நயா பைசா மாதிரி நான் அப்போ பார்த்துக்கணும். அப்போ என்ன சின்ன விஷயம் 1000 திருமணம் 40-50 லட்சம் வரும். எங்களுக்கு நயா பைசா மாதிரி அது ஒன்று எப்போ சொல்கிறான் நயா பைசா மாதிரி. அப்போ அந்த ஒரு ஆற்றலை நான் தவ வலிமையை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன 1000 திருமணம் 40-50 எங்களுக்கு நயா பைசா மாதிரியா? அது எங்களுக்கு ஒரு பொருட்டா மதிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு செல்வத்துக்கு குமிச்சிருவோம் ஆசான். அடுத்தது கருணை கடல் உன்பணியின் அன்பர்கட்கும் தொண்டர்கட்கும் ஆசை உண்டு. அது மட்டும் இல்ல, குடிலாசான் மேற்கொள்ளும் அறப்பணிக்கு தொண்டு சேரவர் யாரா இருந்தாலும் சரி, அவர் நிலையை உயர்த்துவோம். அவருக்கு இடையூறையெல்லாம் உடைத்தறிவோம். அவருக்கு வரும் பகையெல்லாம் பொடியாக்குவோம். அவர் எதை விரும்பினாலும் செய்து வைப்போம். அவர் போச்சலாபத்தை இருந்தால் அதுக்கும் துணை இருப்போம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தினோம். குடிலாசான் மேற்கொள்ளும் அறப்பணிக்கு தொண்டு செய்யும்போது சாதாரண விஷயம் அல்ல. குடிலாசான் காலனை வென்ற கருத்துடவன். அன்பர்கள் விரும்பினால் அதையும் வாய்ப்பையும் உருவாக்கி தருவோம். இருந்து தொண்டு செய்து ஆட்சி பெற்றுக்கலாம். இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, பெருக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அகிலமதில் குடில் சிறக்க ஆசை அளிப்போம். நன்மை பல அளித்து வரும் இறைவா உம்மை நாளும் வணங்கியே வாழ்த்துவோமே. உரைத்திடுவோம் உன் நாக்கை சிறப்பும் காண. என் நாக்கை என்ன உடம்பு, அது என்ன அப்படின்னா என்ன நடக்கும்போது சாஞ்சி நடக்கணும். சும்மா எல்லாம் இது ஒன்றும் நட்டம் இல்லையா, புற உடம்பு தான் செய்யும். நாங்கள் சாஞ்சி நடந்தான்னா இன்னும் எல்லாம் எங்களுக்கு வல்லமும் உண்டு. அப்போ ஆக்கை வளம், ஆக்கை நலம்னா ஆக்குனா உடம்பு. 100 குண்டு அணுகுண்டு போட்டாலும் நாங்கள் வெடுக்குன்னு முழுங்கிட்டு போடுவோம். ஐயே என்ன அது இப்படி பார்த்துறோமா நலிந்த மாதிரி தெரியும். 100 அணுகுண்டை வெடுக்குன்னு முழுங்குன்னா அப்போ என்ன ஆகும்? அவள் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ள ஆசானா, எவ்வளோ பெரிய கொடுமையாக ஆயுதம் வந்தாலும் சரி எங்களுக்கு பொடியாக்கி போடுவோம். அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, எதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னா, இந்த பார்க்க தோற்றத்தை விட்டு முடிவு வச்சுடாதீங்க. AK-44 700 துப்பாக்கி 700 துப்பாக்கி என்னை சுட்டாலும் எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. அவ்வளோ வல்லமை உள்ள குடிலாசான். அது இப்படி தெரிஞ்சு அதான் சொல்கிறார். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம், என்ன இது தற்பெருமை அல்லையா? குடியில் தொண்டர்களும் குடிலாசான் மேற்கொள்ள இதெல்லாம் உலகத்தை தலைமை தாங்கக்கூடிய வல்லமை இந்த சங்கத்துக்கு உண்டுன்னா சும்மா சாதாரண விஷயமா? ஆகவே தொண்டர்களுக்கு ஆசை இருக்கு, யாரே வேணாலும் செய்யும். தொண்டர்கள் விரும்புவதெல்லாம் செய்து முடிக்கும் வல்லமை குடிலாசானுக்கு உண்டு, ஆசான் ஞான பண்டிதனுக்கு உண்டு. வெற்றி பெறுவோம். எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றிகரமாக முடித்து மகிழ்ச்சி அடைவோம். தோல்விங்க பேச்சே குடிலுக்கு கிடையாது. தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் துறையுருவாங்காரக்கூடிய, தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் துறையுருவாங்காரக்கூடிய, எதையும் செய்யும் திறம் படைத்தவர்கள் ஆசான் ஞானிகளார். தொண்டர்களுக்கு அருள் உண்டு, நமக்கும் அருள் உண்டு. ஆகவே இனி வருங்காலம் சிறந்த காலம். நேற்று பேசிய கருத்துக்கள் சற்று ஒரு பலகீனமாக இருந்துச்சு. இல்லை எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் சொன்னோம் அப்படின்னார். ஆகவே தலைவன் திருவள் துணை கொண்டு செயல்பட்டுருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், செயல்பட்டுருக்கோம். தடையில்லாத வாழ்க்கை எல்லாருக்கும், எல்லா அன்பர்களுக்கும் நமக்கும் உண்டு. அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லைண்ணா. அவளை வல்லமை ஓங்காடக்கூடியது. குடிலை நோக்கி அவன் எவ்வளோ பெரிய ஆள் வந்தான் சரி, பகை நோக்கத்தோடு அவன் கனமழை வந்தாலும் சரி எங்களுக்கு கடுகு மாறினான். கனமழை போன்ற ஒரு இடர் வந்து பகை வந்தாலும் எங்களுக்கு நமது கடுகு போன்று நினைப்போம். ஆகவே அதுக்கு ஆசான் அதுக்கும் உத்தரவு தந்திருக்கான். இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். அவரவர்கள் ஆசான் அகத்தீசனை பூஜை செய்து ஓங்காரக்குடி ஆசான் மேற்கொள்ளும் அறப்பணிக்கு அடியேன் தொண்டு சேர்க்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். கேட்டு பெற்று ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும் சொல்லி அதில் உள்ள கருத்துக்களுக்கு கொஞ்சம் சிறிது மட்டும் சொல்லியிருக்கிறோம். அதான் இதோடைய சாரங்க. ஆகவே அன்பர்கள் இந்த நூலை வீட்டில் இருப்பது புண்ணியம் என்று நினைக்கிறேன். நான் விரும்பினால் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். விரும்பினால் அந்த ரகசியத்தை என்னிடம் இன்னொரு சில ஆண்டுகள் போகும்போது இன்னும் 99 டிசம்பர் அல்லது 99 ஏப்ரலுக்கு மேலே வந்து ஐயா எனக்கு ஒரு புண்மை தெளிவான ஒரு கருத்து சொன்னால் பின்பற்றும் சொன்னால் சொல்லி தருவோம். அதை யோக நெறியும் சொல்லி தருவோம்,
99 டிசம்பரில் சொல்லுவோம், அது 99 ஏப்ரலுக்கு மேலே சொல்லுவோம். யோக நெறியும் சொல்லித் தருவோம், பக்குவத்தோடு சொல்லுவோம். ஆகவே நிலை உயர்த்திக் கொள்வோம், ஜென்மத்தை கடைத்தட்டி கொள்வோம், தொட்டதெல்லாம் வெற்றி பெற செயல்படும் என்று சொல்லி இது நேரமெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டு அவங்க திருவிழா வணங்கி முடிக்கிறேன்னு வணக்கம். நாமத்தை சொல்லலை. ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. சரி, சாப்பிடலாமா?